பாக்குலேருந்து கபாலா போகிற வழியில் வந்துக்கிட்டு ஒரு நேச்சுரல் இயற்கையாக உற்பத்தி பண்ணுற தேன் உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு போயிருந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து எல்லா விதமான தேன் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வந்துக்கிட்டு நல்லா சீப்பாக இருக்குது. 20 மணாத் ஒரு கிலோ, 40 மணாத், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு விற்கிறாங்க. இதில் என்ன விசேஷம் சொன்னாக்கா, நம்ம டேஸ்ட் பார்த்து வாங்கலாம். ஃபுல்லாக அவங்க லைவாக வச்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கடுமையான டூரிசம் மக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து இறங்கியிருந்தாங்க. எல்லாம் 1 கிலோ, 1/2 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ பல மாதிரி வாங்குகிறாங்க. ஒரு விஷயம் நான் கவனித்தேன். நீங்கள் பெரும்பாலும் நம்ம இங்கேருந்து போகிறது பட்ஜெட் ஏர்வேஸாக இருக்கனால உங்களுக்கு வந்துக்கிட்டு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை. அது மாதிரி இருந்தாக்கா நீங்கள் தேன் வாங்குறத வந்து நிப்பாட்டிக்கிடுங்க. ஏன்னு சொன்னாக்கா, அங்கே வந்துக்கிட்டு ஏர்போர்ட்டில் வந்து செக்கிங்கில் வந்து விடமாட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அங்கே உள்ள ஸ்வீட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டாக்கா பலவிதமான கேண்டீஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் அங்கே விளையிற ஃப்ரூட்ஸை வச்சு நாய்மா கேண்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்றதுக்கு தராங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. சில கேண்டி வந்து நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ஒத்து போகாது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குறது நல்லது. எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம மெயினாக தேன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் திண்டு பார்த்ததில் அரபிக் ஸ்வீட்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த கேண்டிகள்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. சில இது திண்டு பார்த்தேன், 2-3 இது நம்மளுக்கு அவ்வளோ ஒத்து வரல. அப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு அந்த நீங்கள் செக்இன் பேக்கேஜ் போடுற மாதிரி இருந்தால் மட்டும் தேன் வாங்குங்க. அப்படி இல்லைண்டாக்கா நீங்கள் அதை வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இங்கே வந்து குங்குமப்பூ வந்துக்கிட்டு ரொம்ப ஃபேமஸுங்கிறாங்க. நான் பார்த்த இடத்துல குங்குமப்பூ ரொம்ப, அங்கே பாருங்கள், அந்த தேனை ஊற்றி கொடுக்குறாப்புல, அதில் என்னண்டாக்கா தேனுடைய அந்த கூட்டோடு இருக்குல்ல, அதுவும் இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டோண்டாக்கா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அங்கே டேஸ்ட்டுக்காக வந்துக்கிட்டு இங்கேருந்து எடுத்து தர்றாப்புல. இவர் தான் ஓனரு, இவர் தான் இங்கே வேலை பார்க்குறவர். எல்லாமே அங்கே பக்கத்துலேயே தான் அந்த இது தோட்டமாக வச்சுருக்காங்க. தோட்டத்துக்கு பேக்லேயே அவங்க வந்துக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து விற்கிறாங்க. இது மாதிரி 4-5 கடைகள் இருக்குது போகிற வரல. ஆன் தி வேலையே வந்து இருக்குது. இங்கே வந்து என்னக்கா ஜஸ்ட் ஒரு ஸ்டாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு போனாக்கா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி.